ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா சாய் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கறி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, உளுந்து, சோம்பு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து சிக்கன் தான் வாங்கியிருக்கேன், ஒரு கிலோ. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 2 கரண்டி எண்ணெய். அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கடுகு, உளுந்தும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் குட்டியாக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக அடித்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே லைட்டாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பசங்க ஹோம்ஒர்க் செஞ்சுன்னு இருக்கிறதுனால நானே வீடியோ எடுத்தேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கும் போதே கருவேப்பிலையும் சேர்த்தா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ நான் 5 குட்டியாக 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிக்கிட்டே சமைக்கிறதுனால கலரை வாட்டம் வரல. அதனால் கொஞ்சம் பிட்டாக நிறுத்தி வச்சு எடுத்தேன். இப்போ தக்காளி வதங்கும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்களா, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் நான் வந்து சிக்கனை இப்போயே சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நான் சாதம் வடிச்சிட்டேன். சிக்கனை கழுவி மஞ்சள் உப்புலாம் போட்டு கழுவி எடிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அது ஓரளவுக்கு வெந்துடும். அப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் சீக்கிரம் வெந்துடும். நான் 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நானே எடுக்கிறதுனால ஃபோனை பிடிச்சிக்கிட்டே கலர முடியல, அதான். இப்போ நல்லா கலரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் தொக்கு மாதிரி செய்யலை, கொஞ்சம் குழம்பாக தான் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இதை நல்லா கலரிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிட்டேன். இப்போது தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தேன். உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரி மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. கறியும் நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரசம் தான் செய்ய போகிறேன். ரசம் எப்படி செய்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் சும்மா 2 கரண்டி மிளகும், 2 கை அளவுக்கு மிளகும், 1 கை அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். கூடயே 1 கை அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் இதிலே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால ரசம் வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் மைய அரைக்கலை, பல்ஸ் மூடில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியோடையே நான் தக்காளியை நல்லா கரைச்சிக்கிட்டேன். அதுலேயே 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சதையும் கலந்துக்கலாம். கூடவே நான் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வாசமாக இருக்கும் கொஞ்சம் அப்படி கரைக்கும் போது. எல்லாம் புளி தண்ணியிலே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் எல்லாம் கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ ரசத்தை தாளிச்சிக்கலாம். இது ரசத்துக்காகவே வச்சுருக்கிற கிண்ணன்றதுனால அது அப்படி இருக்குது. எப்போயுமே ரசம் இதில் தான் வைப்பேன். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்தும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். இது பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த தக்காளி புளி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நான் இதுலேயே கொத்தமல்லி எல்லாமே கரைச்சி விட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு தடவையும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப கொதிக்கக்கூடாது சொல்லுவாங்க, கசப்பு தனம் வந்துடும். நான் ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இதை வந்து தட்டு போட்டு மூடிக்கிட்டால் தான் வாசமாக இருக்கும். அடுத்தது முட்டை ஆம்லேட் தான் பண்ண போகிறேன். நான் 2 முட்டையில் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு பக்கமும் வெந்துடுச்சு. இது வந்து எனக்கு சாய்க்குட்டிக்கு பிரீத்தாக்கு ஹஸ்பண்ட் வந்து 4 o'clock தான் வருவார். அப்போ அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.